நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கும் கேள்வி, இந்த காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டுறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க வயசான காலத்துல. இப்படியே போச்சுன்னா வருங்காலத்துல பிள்ளைகள் யாருமே பெற்றோர்களை கவனிக்காமலே போயிடுவாங்களே. இது ஒரு ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன். இது எப்படி, ஏன் இப்படி இருக்கிறது? இதுலேருந்து தீர்வு ஏதாவது இருக்கா? இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, இது 2 பக்கமுமே புரிதல் இல்லாதனால நடக்கக்கூடிய ஒரு தவறு. அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல தன்னுடைய ஆசையை திணிக்கிறார்கள். அதாவது அவங்களுக்கு நல்லது பண்றோம், அவங்களுக்கு நல்லதை அவங்க நினைக்கிறது நல்லதுதான். என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க பல விஷயங்களை பிள்ளைகளிடத்திலே திணிக்கிறார்கள். அவன் என்ன படிக்கணும், அவன் என்ன செயல் செய்யணும், அவன் எப்படி இருக்கணும், அவன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம், கைட் பண்ணலாம். ஆனால் இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டாயப்படுத்தும் போது பிள்ளைகளுக்கு அது சப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுருது. நிறைய கருத்து வேறுபாடுகள் வருகிறது, மனஸ்தாபங்கள் வருகிறது, எல்லாமே வருது. அப்போ நான் பிள்ளைங்களை நான் எதுவுமே அட்வைஸ் பண்ணக்கூடாதா, சொல்லக்கூடாதா, அப்படி இல்லை. நீங்கள் கட்டாயம் கைட் பண்ணலாம், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அதை கேட்பதற்கோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கோ மறுப்பதற்கோ உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன காரணம்னு சொன்னால், உங்கள் உயிர் ஒரு கர்ம வினையை தூக்கிட்டு வந்திருக்குது. உங்களுடைய பிறப்பே எப்படி இருக்குன்னா பூர்வ ஜென்மத்து கர்ம வினைப்படி வரும். நான் ஆன்ம ரீதியாக சொல்கிறேன். அதே போல உங்க பிள்ளையும் அது உங்களோட பிள்ளையே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க உடம்பை மட்டும்தான் கொடுத்திருக்கிறீர்கள். உயிர் வேற எங்கேயோ இருந்து வருது. அது பூர்வ ஜென்மத்துல என்ன கர்ம வினை செய்திருக்கிறதோ அந்த கர்ம வினையோட தொடர்ச்சி தான் இந்த பிறப்பு. உங்களுடைய பிறப்பு உங்களுடைய கர்ம வினையின் தொடர்ச்சி தான் ஒரு பிறப்பு. ஒரு வயிற்றுல 4 பிள்ளைங்க பிறக்கும். 4 ஒரே மாதிரி இருக்காது, ஒரே அப்பா அம்மா தான். ஏன் ஒரே மாதிரி இல்லை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 4 பிள்ளைகளும் 4 விதமான கர்மா வேற எங்கேயோ இருந்து வந்திருக்குது. ஆனா உங்களுடைய அனுபவம் ஒண்ணுதான். இப்போ உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய எண்ணங்கள், ஐடியாவெல்லாம் இந்த 4 பிள்ளைங்களுக்கு நீங்க திணிக்கவே 4 விதமா இருக்குங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்தந்த கர்ம வினையை அது பூர்த்தி செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள். அதுக்கு நீங்கள் கைடு தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. அங்கே தான் கருத்து வேறுபாடு பிள்ளைகளுக்கு அந்த கம்ஃபர்ட் இல்லாமல் போய் பிரிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. இதை பிள்ளைகளும் புரிஞ்சுக்கணும். அதாவது பசங்க சைட்லேருந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்க, அவங்களுடைய கருத்தை நம்ம கூட செலுத்துகிறாங்க. அதனால் அந்த தாய் தந்தையை வெறுப்பதோ அல்லது அவங்கள விட்டு உதாசீனப்படுத்துறதோ மிகப்பெரிய தவறு. அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கலைன்னா அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க நீங்கள் கெட்டு போகணும், வீணா போகணுங்கிறதுக்காக அவங்க எதையுமே சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. அந்த நோக்கம் கரெக்டாக இருக்குது. ஆனால் சொல்கிற சொல்யூஷன் தப்பாக இருக்குது, ஒத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பொருத்தமாக இல்லை. இப்போ நீங்கள் அப்பா டாக்டராக இருக்காரு, அம்மா டாக்டராக இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாரு, பிள்ளையும் டாக்டருக்கு தான் நீ படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது தவறு. பிள்ளைக்கு அந்த சுதர்மம் இருந்துச்சு. சுதர்மம்னா என்னன்னா, உனக்குன்னு இறைவன் ஏதோ ஒரு செயலை கொடுத்துருப்பான். பிறக்கும் போதே அது இருக்கும். ஒரு மாங்கொட்டை மாமரத்தை தான் உருவாக்கணும், ஒரு தென்னங்கன்று தேங்காயத்தான் உருவாக்கணும், ஒரு வேப்ப மரம் வேப்பங்கொட்டை வேப்ப மரத்தை தான் உருவாக்கணும். ஒரு வேப்பங்கொட்டை போய் நான் கசக்குது என் பழம், நான் இனிமேட்டு மாங்காய் தான் உருவாக்க போகிறேன்னு சொன்னால் படாத பாடுபடும். அதே தான் உங்கள் பிள்ளையோட கதியும் அப்படித்தான். உங்கள் பிள்ளைக்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கும் இயற்கையில், அது உயிர் தொடர்பில் வரும். அது அதைத்தான் செய்யும். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரத்தை காப்பாற்றணும், அதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு தான் நான் பிள்ளையை பெற்றிருக்கீங்க. அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக உங்களுடைய இதை அவனுக்கு திணிக்கக்கூடாது. இங்கே தான் நிறைய ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி அப்பா பிள்ளைக்கு இடையில மனஸ்தாபங்கள் இது ஒரு விஷயம். இது மாதிரி பல விஷயங்களில் அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நல்லது பண்ணுறோன்னு நினச்சி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மனஸ்தாபம்
அதனால பிள்ளைங்க பிரிந்து போய் கடைசி காலத்தில் கம்ப்ளீட்டாக ஐயோ அப்பா வந்து வீட்டில் வச்சேன்னா பெரிய டார்ச்சர் ஆகிடும், அதை வைக்கக்கூடாதுங்கிறது பல காரணங்கள்னால போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க, அவங்க கெட்டவர்களோ அல்லது ஏமாத்துக்காரர்களோ கிடையாது. பிள்ளைய எப்படி அவங்க வந்து வீணாக போகணும்னு நினைப்பாங்க, நல்லா வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற கருத்து என்னால் ஏற்க முடியலங்கிறத தெளிவாக சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மேலே அந்த வெறுப்பு இருக்காது. அப்போது அவங்களுக்கு தேவையானதை அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுத்து தாராளமாக வச்சுக்கலாம். பட் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய சுதர்மமும் ஒத்து போச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த புரிதலுக்கு வந்து ஒரு பையனாக இருக்கிறவனும் ஒரு பிள்ளைகளாக இருக்கிறவங்களும் பேரண்ட்ஸு, அதாவது பெற்றோர்களாக இருக்கிறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை புரிந்து கொண்டு அவர்களுடைய செயலுக்கு மதிப்பு கொடுத்து அதை விட்டு கொடுத்து போகும்போது அந்த இடத்துல இந்த பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இது பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2 பேருக்குள்ள இந்த ஒரு அடிப்படை புரிதல் வந்து, ஏன்னா 2 வேற வேற உயிருங்க, சம்பந்தமே இல்லை. 5 பிள்ளைங்கிறது 5 வேற வேற உயிர். மனைவி வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை புரிந்து கொண்டு அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் வாழ்கிறார்கள், அதை அக்செப்ட் பண்ணணும். அந்த அக்செப்டன்ஸ் இல்லாத, ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை, இருவருக்குமே இல்லை. அது எப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருதோ, பொசசிவ் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும் பொழுது கட்டாயம் இந்த சூழ்நிலை மாறும், நிச்சயமாக மாறும். யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.